பிறந்தா வணங்காத ஒருத்தனை பார்த்தா எனக்கு தெரியாதா? தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ராயா போய் என்ன சொன்ன? தப்புன்னு கேஸ வாபஸ் வாங்கிட்டா. கெஞ்சி கேட்டேன் சார். என்ன சொல்றீங்க சம்பந்திமா நீங்க? அப்போ நம்ம நினைச்ச மாதிரி பார்வதிக்கு எதுவுமே ஆகலையா? ஒன்னும் ஆகல. அவ நல்ல குத்துக்கல் மாதிரி தான் உட்கார்ந்துருக்கா. நான் தான் இங்க பைத்திய மாதிரி என் தலையை பிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்படி என்னதாங்க நடந்துச்சு? நம்ம எதிர்பார்த்ததை தவிர மத்த எல்லாம் நல்லாவே நடந்தது. அந்த மலர் மட்டும் குறுக்க வராம இருந்திருந்தா நம்ம போட்ட திட்டம் எல்லாமே நிறைவேறி இருக்கும். அவ வேற குறுக்க வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. ஆமா, அவளுக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்? அவ எப்படி அங்க கரெக்டா வந்தா? நான் தான் போன் பண்ணி அவளை வர சொன்னேன். கேக்குறீங்க பாருங்க, அவ எப்படி அங்க வந்தான்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? அதுவும் கரெக்ட் தான். நாம எந்த பிளான் போட்டாலும் கரெக்டா மணி அடிச்ச மாதிரி வந்து பார்வதியை காப்பாத்தி போறாள். அவ 7ஆம் அறிவுல யோசிச்சா கூட எட்ட மாட்டேங்குதே. எப்படி வந்திருப்பா? ஏன் சம்பந்திமா? திட்டம் போட்டது நீங்களும் நானும் மட்டும்தான். நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். நீங்களும் சொல்லியிருக்க மாட்டீங்க. நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், சொந்த செலவுல எனக்கு சூனியம் வச்சுக்கிற மாதிரி. அது வேற எப்படி அந்த மலருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும்? உங்க வீட்டுக்காரும் பொண்ணும் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. பார்வதிக்கு தெரிஞ்சிருந்தா உங்களே அவ கொண்டு போட்டிருப்பா. என்னது? தெரிஞ்சான்னு சொன்னேன், அவ்வளவுதான் சம்பந்திமா. எப்படி அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்? சம்பந்திமா, அந்த டேஞ்சரஸ் ஃபெலவனை மறந்துட்டேனே, அவன் தான் இதை சொல்லிருப்பான்னு நான் நினைக்கிறேன். யாரு? வேற யாரு? அந்த கட்டையில போற கட்டெரும்பு தான். அவன் தான் சொல்லிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அவனா? அவனுக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாதே, அப்புறம் எப்படி அவன் சொல்லிருப்பான்? ஆட, நீங்க வேற சம்பந்திமா. அந்த கட்டெரும்பை பத்தி உங்களுக்கு தெரியாது. கண்ணுக்கே தெரியாம எங்க ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டிருப்பானோ நமக்கு என்ன தெரியும்? எனக்கு என்னவோ எல்லாம் அவன் வேலையாதான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுக்கு வாய்ப்பே இல்லையே. அவன் தான் அந்த மலர் கூட சண்டை போட்டுட்டு இங்க வந்து இருக்கான்ல, அப்புறம் எப்படி? ஆட, நீங்க வேற. அப்படியெல்லாம் அந்த கட்டெரும்பை நீங்க சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. எதுக்கும் அவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே நீங்க இருங்க. ஆமா, இதுக்கப்புறம் ஜாக்கிரதையா இருந்து என்ன ஆக போகுது? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. அட சம்பந்திமா, ஒரு தடவை தான் மிஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதானே. அடுத்த தடவை பாத்துக்கலாம். அந்த பார்வதி உங்களை நம்புற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா அவளுக்கு எப்படியாவது ஒரு சந்தேகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் அவ்வளவுதான். என் மேல எப்படி அவளுக்கு சந்தேகம் வரும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சம்பந்திமா. அவளுக்கு சந்தேகம் வந்துடவே கூடாது. ஏன்னா நீங்க தானே அவளை கோயிலுக்கு வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதனால நீங்களும் இதுக்கு ஒரு காரணமா இருப்பீங்களோ அப்படின்னு அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கு ரொம்ப சிக்கலா போயிடும். பாத்துக்கங்க. சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா சம்பந்திமா.